ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருக்கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போகிறோம். திருக்கார்த்திகை தீபத்துக்காக நம்ம பூ பறிச்சிட்ருக்கோம். நிறைய பூ இருக்குது, ஃபுல்லாத்தையுமே பறிக்கிற வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் சாமி கும்பிட்டோம், விளக்கேற்றினோம், எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம். இப்போ வந்து தம்பி ஃபுல்லாகவே பூ பறிச்சிட்ருக்கான். ஒன்று ஒன்றா பறிச்சிட்ருக்கான். இது வந்து பாரிஜாதம், இது சிவனுக்கு போடுற பூன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நிறைய பூ பூக்கும். இது பேர் ஜாதி மல்லி. ஃபுல்லாகவே இவ்வளோ பூ தான் பறித்தான். செம்பருத்தி. இது வந்து இட்லி கொத்து பூ. இதையும் பறித்து நாங்கள் மாலை மாதிரி கட்டி ஃபோட்டோக்கு போடுவோம். இது வந்து ரெட் கலர். நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது இதில். இது ஃபுல்லாகவே பறிச்சிட்டான். அடுத்து நாங்கள் வந்து ரெட் செம்பருத்தி. இதுதான் எங்கள் வீடு ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நசன்னு இருக்குது. இது பவளமல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே பறிச்சாச்சு. பறிச்ச பூ எல்லாத்தையுமே ஃபோட்டோக்கு போடலாம். இவ்வளோ பூ பறிச்சிட்ருக்கான். இது எல்லாத்தையும் ஃபோட்டோக்கு எடுத்துகிட்டு போய் போட்டு இதை தான் வந்து எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டோம். விளக்கேற்றி எங்கள் அம்மா சாமி கும்பிட்டாங்க. இப்போ வந்து திருக்கார்த்திகை தீபத்துக்கு டிவியில் விளக்கேற்றிட்டாங்க சிவனுக்கு. இப்போ நாங்கள் விளக்கேற்ற போகிறோம். எப்பவுமே விளக்கு வந்து ஒத்தப்படையில் தான் ஏற்றணும் நாள். ஒன்று ஒன்றா ஏற்றிட்டுருக்காங்க. விளக்கேற்றி முடிச்சாச்சு. இந்த விளக்கு எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு நடுவாசலில் ஒன்று, அதுக்கப்புறம் வெளியே வாசலில் திண்ணை மேலே வைப்போம். அவ்வளோதான் விளக்கு. மழை பெஞ்சதுனால வெளில எங்கேயுமே விளக்கு வைக்க முடியல. வெளியே கோலம் கூட போட முடியல.
ஒரு அகலாக எடுத்து வச்சுக்கலாம்.